ஹலோ கைஸ், இன்றைக்கு நான் உங்களுக்கு காட்ட போகிறது பெட்டிக்லோவிலிருந்து கொழும்பு வரைக்குமான எங்களுடைய பயணத்தில் வர காட்சிகளை தான் இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஒரு வேலையாக நான் இன்றைக்கு கொழும்பு போகிறேன், அதால் கொஞ்சம் வீடியோஸ் எடுத்து உங்களோட ஷேர் பண்ணுவோம்னு இருக்கிறேன். இதுதான் புனான என்றால் ஒரு ஊர் தான் அது. ஆனால் அதை வளமையாக நாங்கள் சொல்கிறது புனான காடுன்னு தான் சொல்கிறது. இங்கே காடுகள் தான் அதிகம். இந்த ரோட்டில் நிறைய இடங்களில் காடுகளை தானே அவங்க பார்க்கலாம். அதே மாதிரி இந்த ஃபாரினர்ஸ் வந்து விரும்பி பார்க்குற யானை கூட்டங்களையும் இங்கே நாங்கள் பார்க்கலாம். பட்டப்பகல்லையே ரோட்டுக்கு பக்கத்துலேயே யானைகள் வந்து நின்று கொண்டு சாப்பிட்டு கொண்டிருக்கும். ஸோ அந்த மாதிரி வீடியோக்களை நீங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறீங்க. இதான் புனான காடு. தொடர்ந்து காடுகளை தான் இருக்கும். இலங்கையில் இருக்கிற ஒரு சிறப்பான விஷயமே இந்த அழகான வியூஸ் தான். இந்த பச்சை பசையிலோட இந்த காடுகள் சேர்ந்து இந்த ரோடும் வந்து மிகவும் அழகாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் பராக்கிரம சமுத்திரம். இது வந்து பொல்னருவை மாவட்டத்தில் இருக்கிறது. இந்த பராக்கிரம சமுத்திரத்தை காட்டியது வந்து பராக்கிரம பாகுமரன் தான் இது காட்டியது. அவருடைய அந்த சில கட்டிடங்கள், அந்த குகைகள், அந்த ஸ்விம்மிங் பூல், அப்படி அவர் இந்த பண்டைய கால இடங்கள்லாம் இந்த பராக்கிரம சமுத்திரத்துக்கு முன்னால் இருக்கிற அந்த இடங்களில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். மிகப்பெரிய ஒரு பராக்கிரம சமுத்திரம். இந்த குளத்திலிருந்து நிறைய விவசாயங்கள் செய்யப்படுது. இப்போ நீங்கள் பார்க்குறது கிருத்தலை வாவி என்று சொல்லப்படுறது. இது வந்து சரியாக கிருத்தலை என்ற இடத்துல இருக்குது. பொலனறுவையிலிருந்து ஒரு 15 கிலோமீட்டர் வந்த உடனே இந்த கிருத்தலை வாவி வந்து உங்களுக்கு தெரியும். ஒரு பெரிய ஒரு புத்தர் சிலை இருக்கும். அந்த புத்தர் சிலையை நான் ஷூட் பண்ண மறந்துட்டேன். அந்த புத்தர் சிலையை பார்த்தாலே அதுக்கு பின்னுக்கு இருக்கிற குளம் தான் இது கிருத்தலை வாவி என்று சொல்லப்படுறது. இப்போ நாங்கள் கிருத்தலையால் சரியாக போயிட்டுருக்கிறோம். பெருசாக அன்றைக்கு டிராஃபிக் இல்லை, கிளைமேட்டும் கொஞ்சம் நல்லா இருக்குது. அதால் ட்ரைவ் பண்ணுறதுக்கும் எங்களுக்கு ஈஸியாக இருக்குது. இந்த கிருத்தலை வாவிக்கு பின்னால் ஒரு ரோடு ஒன்று இருக்குது. அந்த ரோடால் தான் நாங்கள் இப்போ போயிட்டுருக்குறோம். அந்த சைடு மலை இருக்குது. அந்த மலைக்கு கீழே தான் இந்த ரோட் வந்து சேரும். இந்த குளத்தை சுற்றி தான் நாங்கள் இந்த மலை ஓரமாக தான் இந்த ரோட் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது. பார்க்குறதுக்கே அழகான ஒரு வியூவாக இது இருக்குது. இது பெரிய குளம் இல்லை, ஒரு அளவான சின்ன குளம் ஒன்று தான். நான் இந்த வீடியோ ஸ்டார்ட்லேயே சொல்லியிருப்பேன் யானைகளை பார்க்கலாம்னு சொல்லி. இப்போ உங்களுக்கு முன்னாலே தெரியுது, ஒரு பெரிய ஒரு யானை நிற்கிறார். பார்த்தாலே தெரியும் பெரிய ஒரு யானை தானே. வேறு வளமையாக வந்து இந்த ரோட்டில் அடிக்கடி யானைகளை பார்க்கலாம். யானைகளுக்கு உரியது இந்த ஸ்ரீலங்கா நாடு. இதை யானைகளை பார்க்குறதுக்காகவே நிறைய பேர் வந்து ஸ்ரீலங்காவுக்கு வாரது வழக்கம். ஸோ இந்த ஹபரண என்ற இடத்துல தான் அந்த யானை நிற்கிது. அந்த ஹபரண ஏரியாவுக்குள்ளே நீங்கள் பட்ட பகலில் எந்த டைம் வந்தாலும் யானையை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது வந்து E04 மீரிகம எக்ஸ்பிரஸ்வே. இது வந்து புதுசாக இப்போ லான்ச் பண்ணப்பட்டது. இது வந்து சரியாக குர்நாகலில் இருந்து மீரிகம என்ற இடத்தை அடைஞ்சு நாங்கள் திபுல்புட்டிய என்ற இடத்துக்கு போய் சேரக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த எக்ஸ்பிரஸ்வேயால். ஸோ நீங்கள் குர்நாலுக்கிட்ட வந்த உடனே இந்த E04 எக்ஸ்பிரஸ்வேயை யூஸ் பண்ணி நீங்கள் திபுல்புட்டிய என்ற இடத்துக்கு போயிட்டு நீங்கள் ஈஸியாக கட்டுநாயக்க எக்ஸ்பிரஸ்வேக்கு போகலாம். ஸோ அதுக்காகத்தான் இந்த எக்ஸ்பிரஸ்வே யூஸ் பண்ணப்படுது. இது இன்னும் விரிவாக்கப்பட இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது சரியாக போய் கொழும்புக்கு போய் கனெக்ட் ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். பார்க்கவே அழகான வியூவாக தான் இருக்குது. இதில் கொஞ்சம் வாகனங்கள் இருந்தது. நாங்கள் போகிற டைமில் கொஞ்சம் வாகனங்கள் கூட தான் இருந்தது. இருந்தாலும் டிராஃபிக் என்று சொல்கிற அளவுக்கு இல்லை. இதில் வந்து 100 km/h தான் நீங்கள் ட்ரைவ் பண்ணலாம். அதுக்கு மேலே ட்ரைவ் பண்ண இல்லாது. இங்கேயும் வந்து பச்சை பசையில் தான் இருக்குது. இந்த இடமும் ஒரு இயற்கை அமைந்த ஒரு அமைதியான ஒரு ட்ராவலாக தான் இந்த எக்ஸ்பிரஸ்வேயும் இருந்தது. நடுவில் எல்லாம் அந்த பூக்கண்டுகள்லாம் வச்சு பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. எக்ஸ்பிரஸ்வேயில் இருக்கிற ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் டிரைவருக்கு அடிக்கடி நித்திர வரும். ஸோ அவரோட கழிச்சு நாங்கள் ட்ரைவ் பண்ண வேண்டி வரும். ஏன்டா இதில் கியர் மாற்றுறது அப்படியான வேலைகள் இல்லை. அப்போ ஒரே ஸ்பீடில் கன்ஸ்டண்ட்டாக நாங்கள் அதே ஸ்பீடில் போகிறதால நித்திரன்ற விஷயம் வரும். ஸோ அதால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்போ நாங்கள் கொழும்பு
கட்டுநாயக்கா E03 எக்ஸ்பிரஸ் வேனோட கொழும்புக்கு நாங்கள் வந்துட்டோம். அதுக்குரிய அடையாளம் தான் அந்த உங்களுக்கு முன்னுக்கு தெரிறது அந்த தாமரை கோபுரம், லோட்டஸ் டவர். ஸோ கொழும்புக்கு வந்துட்டோம். எங்களோட வேலையில் முடிச்சுட்டு திரும்பி வீட்டை போகிற ஐடியா தானே இனி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். ஸோ இதை பிடிச்சிருந்தால் கட்டாயம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.